வணக்கம். மதுரையில் தாவேக்காவுடைய மாநாட்டு வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகமாக சுறுசுறுப்பாக நடந்துகிட்டே சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, மாநாட்டு நடக்கிற நேரத்தில் மழை வந்தால் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஓப்பன் பிளேஸில் தான் மாநாடு போடுறாங்க. இந்த டயத்தில் மழை வந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகள்லாம் வச்சுட்ருக்காங்க. ஏற்கனவே மாநாடு தேதியை முன்கூட்டியே வைக்கணும்னு சொல்லி போலீஸார் கேட்டுக்கொண்டதுனால 21ஆம் வைக்கிறாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாக. இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தன்னுடைய சட்டசபை தேர்தலுடைய தன்னை வியூகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக சம்மந்தமாக விஜய் பேச போகிறார். ஏன்னா தனிச்சு போட்டிங்க உறுதி பண்ணிட்டாங்க. அதிமுக, பாஜக, திமுக கூட்டணி இல்லைங்கிறதையும் விஜய் தெளிவுபடுத்திட்டார். மாற்றத்தை நோக்கி பயணிப்புங்கிறதையும் விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட தனிச்சு போட்டி. சரி, தனித்து போட்டினா விஜய் கூட யார் யார் வருவா அப்படிங்கலாம் ஒரு கேள்வி எழுது இல்லையா? தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் அந்த கட்சியில் ஒரு இஸ்லாமிய சமுதாய இயக்கம் ஒன்று இருக்குது. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. மற்ற கட்சிகள் பெரிய கட்சிகள் இணைவார்கள்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பாமகவும் தேமுதிகவும் என்ன முடிவு எடுக்க போது பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்சியுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில் பங்கேற்கும் சூழ்நிலை வந்தால் பாமக அதிமுக கூட்டணியில் இருக்க வாய்ப்பு உண்டு. பாமக திமுக கூட்டணி போன வாய்ப்பு இருந்தால் தேமுதிக கண்டிப்பாக அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதனால ரெண்டு கட்சியுமே விஜய் கட்சிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை கூட்டணிக்கு. ஸோ விஜய் தனித்து போட்டிக்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ இதை பிரகடப்படுத்தி மக்கள் மத்தியில் சொல்லி ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, நான் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறது தான் கோஷத்தை முன்னோக்கி பயன்படுறாங்க. இதை தான் செப்டம்பர் மாதம் நடக்கிற மக்கள் சந்திப்புலேயும் விஜய் தெளிவுபடுத்திருக்கிறாரு. மக்கள் சந்திப்பு செப்டம்பர் மாதம் நடத்த இருக்கிறார். இந்த சந்திப்பு விஜய்க்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து நான் பார்க்கணும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேராக்காரன். நன்றி.